ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் உள்ள ஒவ்வொருத்தரோட மிகப்பெரிய கனவே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும். அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையாகவுமே இருக்கும். அதை எப்படி கட்ட போகிறோம் அப்படின்றது தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறோம். நிறைய பேர் அதுக்கு நம்ம வரவுக்கு மீறின கடனை வாங்கிடுறோம். அது இல்லாமல் எப்படி எப்படிலாம் கட்டலாம் அப்படின்றத பற்றி தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சேல்ரி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பட்ஜெட்டை போடுங்க. அந்த பட்ஜெட்டை நீங்கள் மட்டும் போடாதீங்க. எப்போதுமே பட்ஜெட் போகிறப்போ உங்கள் ஃபேமிலிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் அந்த பட்ஜெட்டை போடுங்க. அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் பட்ஜெட் போகிறப்போ உங்களோட சேலரி கம்மியாக இருக்குது, நம்ம நினைக்கிற மாதிரி வீடு கட்ட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட இன்கம்மை ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதை உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு இல்லை நம்மளோட வருமானம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல வீடை கட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரிய மிஸ்டேக் ஆகிடும். அதனால் எப்போதுமே உங்கள் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிற வழியை பாருங்கள். இல்லை உங்கள் வருமானத்துக்குள்ளே கட்டுற மாதிரி வீட்டை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட இப்போ 20,000 உங்களுக்கு சேல்ரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 20,000 சேல்ரியில் மாதம் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அமௌண்ட்டை எடுத்து ஒரு ஆர்டிலேயோ இல்லை எஸ்ஐபிலேயோ இல்லை கோல்டு காயினாவோ இல்லை சிட்டு அது மாதிரியோ போட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மணியை ஒரு 2லேருந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்ட பணத்தை சேமிச்சுக்கோங்க. ஒரு பேஸ் அமௌண்ட்டாக வச்சுக்கோங்க. அதுதான் நிறைய பேர் பண்ணாமல் விட்டார் மிஸ்டேக்கு. அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அதை நீங்கள் இனிஷியலாக கொடுத்துட்டு ஃபஸ்ட் லேண்டு வாங்கி கட்டுற மாதிரி இருக்கிறது தான் பெரிய பெஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி லேண்டு வாங்கி கட்டுறதுக்கான ஐடியாவை பார்த்துக்கோங்க. லேண்டு வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சிட்டியில் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. வீடு சிட்டியில் தான் இருக்கணும் அப்போ தான் யூஸ்ஃபுல் அப்போல்லாம் கிடையாது. சிட்டிலேருந்து கொஞ்சம் வெளில நீங்கள் அவுட்டரில் வாங்குறப்ப உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டும் கம்மியாகுது. ப்ளஸ் நீங்கள் அங்கே பீஸ்ஃபுல்லாகவும் இருக்க முடியும். அதனால் எப்போதுமே வெளியில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்குறப்போ உங்களுக்கு கடன் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி நீங்கள் அவுட்டரில் வாங்குறப்போ அது டெவலப் ஆகிறப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் சிட்டிக்குள்ளேயே வாங்குறீங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் உங்களுக்கு டெவலப் ஆகாது. ஃபஸ்ட்டு லேண்டு வாங்கிட்டு உடனே வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துக்கோங்க. அதுவே நீங்கள் கிராமத்தில் கட்ட போகிறீங்க அப்படின்னா ஒரு பெனிஃபிட் இருக்காது. கிராமம்னு மட்டும் இல்லை, நீங்கள் சிட்டியில் கட்டுற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்காது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் ஸ்கீம் இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் உங்களுக்கு மோடி வீடு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இலவச வீடு அந்த திட்டம்லாம் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் அந்த ஸ்கீமை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதிலே உங்களுக்கு ஒரு 2 lakhs கிட்ட ரொம்பலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதில் நிறையவே இதாகிடும். ஒரு 2 lakhs உங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆரம்பித்தா உடனே கட்டிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஒரு 2-3 இயர்ஸ் போட்டு கட்டினாலுமே கடன் வாங்காமல் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு கடன் வாங்குறத ரொம்பவே கடன் சுமையை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு பேஸ் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு கட்டுங்க. அதே கவர்மெண்ட் ஸ்கீமு ப்ளஸ் ஒரு பேஸ் உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கப்போ உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டுறப்போ உங்களோட கடன் சுமையும் குறையும். அதே மாதிரி நீண்ட நாட்கள் போட்டு கட்டுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கட்டிடலாம். கடன் வாங்காமே கட்ட முடியாது, ஆனால் அது உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்குள்ளே இருக்கிறப்போ உங்களுக்கு சுமை இல்லாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.